ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் என்ற நிகழ்ச்சியை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வரும்பொழுது நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். குறிப்பாக அந்த தியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியதான இறையியலை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அதில் நிறைய பகுதிகளாக ஒவ்வொன்றாக பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கும் வேறொரு காரியத்தை குறித்து நம்மோடு சகோதரர் ரூபன் வந்திருக்கிறாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி பிரதருடைய சேனல், நிறைய பேர் வந்து அந்த சேனல் சரியாக புரியல அப்படின்லான்றீங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, உங்கள் சேனலை பற்றி கீழே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், பிரயோஜனமாக இருக்கும். ப்ரைஸ் லாட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபை, நல்லா இருக்கிறோம். கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா கீழே? ஆமாம் பார்த்துட்ருக்கேன். என்ன சொல்கிறது கமெண்ட்ஸ் எல்லாம்? எப்படி படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? காட்ஸ் கிரேஸ், அவங்களுக்கு காட்ஸ் ஸ்பிரிட்டோட கைடன்ஸில் அது போய் ரீச் ஆகுதுங்கிறது எனக்கு புரியுது. நிறைய பேர் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்லான்றாங்க. வருகிற நாட்கள் அந்த கரெக்ஷன்ஸையும் பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தேவைப்படுற கரெக்ஷன்ஸை மட்டும் பண்ணிட்டா போதும் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இதை பற்றி நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்களே பேசிக்கிறாங்க கமெண்ட்ஸ்குள்ளேயே. 2-3 பேர்லாம் ஒருத்தர் கேட்கறதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்கிறாரு. நல்லா இருக்குது அதை பார்க்குறதுக்கு. சரி, இப்போ நம்ம நேராக நிகழ்ச்சிக்கு போவோம். இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? ஸோ ப்ரைஸ் லார்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன் ஒன்ஸ் அகெயின். ஸோ லாஸ்ட் எபிசோடில் தான் நம்ம என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் மட்டும் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஆண்டவர் வந்து பிசாசனுடைய தலை நசுக்குனாரு, ஏன் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கும் அவன் தலை நசுக்கப்படுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அவர் எப்படி சட்டப்படி அவன் வந்து கடவுளை கொண்ட பழியை சுமக்கிறதுக்கு ஏதுவாக அவனை நடத்திட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பேசணும். இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது, அவனுக்கு வந்து முழு ரிடம்டிவ் பிளான் அவனுக்கு பிசாசுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டால் கட்டாயமாக தெரிஞ்சிருக்காது. அந்த ரெச்சிப்பினுடைய ரெச்சிப்பை எப்படி ஆண்டவர் கொண்டு வர போகிறார் மனுஷங்களுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் தான் அவனுக்கு புரிஞ்சிருக்குமே ஒழிய, அதுக்கு மேலே அவனுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிசாசுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு. ஒரு விஷயம் வந்து நான் வேதத்தை வச்சு நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இயேசு வந்து பெத்லகேமில் பிறந்துட்டார். அது யாருன்னு தெரியாததுனால தானே எல்லாரையுமே சேர்த்து மொத்தமாக கொள்கிறான். அப்போ இயேசுவை பற்றின பிளான் தெரிஞ்சிருந்தால் இயேசுவை மட்டும் அவங்க கொண்டு இருப்பான் இல்லையா? அப்போது பிசாசுக்கு வந்து கர்த்தர் எல்லாத்துக்கும் லிமிட் வச்ச மாதிரி அவனுக்கும் ஒரு லிமிட் வச்சுருக்கிறார். அவன் வந்து அன்லிமிட்டெட் அக்சஸ்லலாம் அவன் கிடையாது. நான் எப்பவும் நம்ம ஆட்களை பார்த்து நினைப்பேன், இவங்க வந்து பிசாசுக்கு ரொம்ப இவங்க பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. அவன் அப்படி செய்வான் இப்படி செய்வான். நீங்கள் அன்றைக்கி ஒரு எபிசோடில் அழகாக இருந்துச்சு, அவனும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் வேலை செய்ய முடியும். ஆமாம் இல்லையா? சட்டத்துக்கு இதாக செய்ய முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் அவனுக்கு 100% தெரிஞ்சிருக்கும். சிம்சோனுடைய முடிவு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கங்களேன் இல்லையா? அது பெலிஸ்தர் கடைசி வரைக்கும் தெரியல, பிசாசு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல இல்லையா? ஸோ காட் வந்து ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறத சட்டம் வரைக்கும் அவனையும் போட்டு தான் வச்சிருக்கிறார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் தோணுது. இப்போ அந்த சாஸ்திரிகள் பார்க்க வராங்கல்ல, நட்சத்திரம் தோணுது இல்லை, சாஸ்திரிக்கு தெரிஞ்சது கூட இவனுக்கு தெரியல பாருங்க. ஏறுவதுக்கு தெரியல, ஏறுவதுக்கும் தெரியல, பிசாசுக்கும் தெரியல. ஆமாம். அதுக்கப்புறம் தான் ஏதோ ஏரோதவன் ஏவி எல்லா குழந்தைங்களையும் கொல்ல வைக்கிறான். அந்த அளவுக்கு தான் அவனுக்கு தெரியுது. காடு ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, அதை உலகத்தில் இந்த என்ன சொல்கிறது, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்தாலும் சரி, உலகத்தில் இருந்தாலும் சரி, அதை யாரும் தெரிஞ்சிக்கவே முடியாது. ஆமாம். பிசாசு ஜனங்கிட்ட வந்து தன்னுடைய பவரை ரொம்ப இருக்க மாதிரி காட்டி வச்சுருக்கான். ரவுடி வந்து பயங்கர உள்ளுக்குள்ளே பயங்கர பயந்த கொள்ளியாக இருந்தாலும், ஜனங்க எதிரில் பயந்துமா அப்படி நடந்து வரும்போது, 4 பேரோட கூட வரும்போது அப்படி பார்க்கும்போது ஜனங்க பயப்படுவாங்கல்ல. ஆனால் அவங்களுக்கு தெரியல, எந்த ரவுடியாக இருந்தாலும் போலீஸுக்கு பயப்படுவான் இல்லையா? பயந்து ஓடுவான்ல. அப்போ நம்ம தேவனோட கம்பேர் பண்ணும்போது அவன் ஒன்றுமே இல்லை தானே. அப்போ ஜனங்க நிறைய நேரத்தில் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும், ஃப்யூச்சர் தெரியும். அவனுக்கு ஃப்யூச்சர் தெரியாதுங்கிறத நான் நிறைய விஷயத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இல்லையா? போய் நீங்கள் ஒரு ஜோசியக்கார்ட்ட போய் கேட்டு பாருங்கள், ஃப்யூச்சரை பற்றி 100% சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாது. அப்போ அவனுக்கு தெரியாதானே பிசாசுக்கு அதை பற்றி. அதுதான் நான் சொல்லுவேன். அதாவது காடு மறைக்கணும்னு நினச்ச விஷயத்த அவனால் வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் கொடுத்துருக்க ஹைப்பு தான் அது, வேறு ஒன்றும் அது கிடையாது. பழைய ஏற்பாட்டிலிருந்து நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கிட்டீங்கனாலே, பிசாசுக்கு வந்து நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நான் பேசும்போது கூட சொல்லுவோம். என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை கொன்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு பிசாசுக்கு தெரிஞ்சிருந்தா இயேசு மேலே கையே வச்சிருக்க மாட்டான் அவன். நான் யோசிக்கிறது, இயேசு கிறிஸ்துவ வந்து அவன் சாதாரணமாக எல்லா தீர்க்கதரிசிகளை போல ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுடைய குமாரன் வரைக்கும் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனால் இவர் உயிர் தெரிந்து இவ்வளோ பெரியதான பவரை எல்லாருக்கும் கொடுத்துருவாரு, அத்தனை பேர் தலை நசுக்கப்பட்டு நம்ம இப்படி ஆவோன்றத அவன் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். இவரை கொன்னா ஒரு குற்றம் இல்லாத கடவுளை கொன்ன பழி இவன் மேலே வந்து விழும், அதுக்கு தண்டனை வரும், இன்ஃபினிட் தண்டனை இவனுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவாங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது.
இவன் என்ன யோசிச்சுட்டு இருந்தானா, இவன் போட்ட ட்ராப்பில் அவர் வந்து சிக்கினாருன்னு நினச்சான் ரொம்ப நாள். அவர் 2-3 நாள் கழிச்சு தான் தெரிஞ்சு அவன் போட்ட பிளானில் இவர் வந்து மாட்டல, இவர் போட்ட பிளானில் தான் அவன் வந்து சிக்கினதே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு மெசேஜில் வரும்போது எனக்கு தோணுது என்ன சொன்னால், பிசாசு மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலையில் பிசாசு மாட்டிட்டான். என்னென்னா அது அப்போஸ்தலர்கிட்டையும் நடக்கும். என்னென்னா வெளியே இயேசு இருந்தால் ஜனங்களை ரட்சிப்பு நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சிலுவைக்கு அமிச்சுன்னா உலகம் ஃபுல்லாக ரட்சிக்கிறாரு. அதே மாதிரி அப்போஸ்தலர் பாருங்கள், ஜெயிலுக்குள்ளே தூக்கி வச்சா ஜெயிலுக்கு அது திறந்துடும், அவங்கள அடைச்சி வைக்க முடியாது. வெளியே விட்டால் அத்தனை பேர் 5000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை என்ன செய்யறதுன்னே பிசாசுக்கு தெரியாது. வெளியே விட்டால் 5000 பேர் ரட்சிக்கப்படுவான், உள்ளே போட்டால் ஜெயில் கூட கதவை உடச்சிட்டு அதை தானே திறந்துடும். சரி, அப்படியே மீறி ஈரிய காவல் போட்டால் ஜெயில் தலைவர் ரட்சிக்கப்பட்டுருவான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ பிசாசுக்கு வந்து எதுவுமே அவ்வளோ சுகத்தில் இவங்களை அப்படி பண்ணாங்க அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவனோட டார்கெட் ஒன்றே, இவங்களை எப்படி நரகத்துக்கு கூட்டு போகலாம், அவ்வளோதான் விஷயம். ப்ரில்லியண்ட்லாம் அவன் கிடையாது. ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் அவன் இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டான். ப்ரில்லியண்ட்டாக இருந்தால் அவன் ஏன் தேவனை எதிர்க்கிறான்? இப்போ இதை ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லிவிட்டு அடுத்த இப்போ இதுக்குள்ளே போவோம். இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு சாரார் இப்போ நம்ம பேசும்போது இப்போ வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சாராருக்கு என்ன பெரிய கொஸ்டின் அவங்களால ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளை எப்படி மனுஷன் கொல்ல முடியுமா, அது எப்படி கடவுளை கொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்க இன்னொன்று கேட்பாங்க. நான் ஒருத்தர்கிட்ட முந்தைய ஒரு டைம் சொல்லியிருக்கேன். நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஏன் நீங்கள் வந்து இந்த சாட்சி சொல்கிற கூட்டத்தில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து பேசினவங்க ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்களா ஏசு கிறிஸ்து யாரையோ பார்த்து ஜெபம் பண்ணார். இப்போ இவரோட அவர் தானே பெரியவர், இவரே அவர் கடவுள்னு கூப்பிடுறாரு, இவர் எப்படி கடவுளாக இருப்பார் அப்படிங்கிறது தான் இவங்க கேட்குற கொஷின். 2 கொஷின். ஒன்று வந்து ஜெபம் பண்ணுறதுனால இவர் கடவுள் இல்லைங்கிற ஒரு ஸ்டான்ஸுக்கு இவங்க வராங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கடவுளை எப்படி சாகடிக்க முடியும், கடவுளை எப்படி மனுஷன் கொல்ல முடியுமா அப்படிங்கிறது வந்து இந்த பீப்புளுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. நிறைய நான் நம்ம விளக்கம் பார்ப்போம். நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஆவிக்குரிய கண்ணு திறக்காமல் இதெல்லாம் தெரிய வர வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். சிலருக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுப்போம், அதை கூட ஒரு சிலர் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணுவாங்க. நான் பார்க்குற அளவுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அப்போ கர்த்தரோட இருதயம், கர்த்தர் யார் இருதயத்தை திறக்கிறாரோ அவங்களுக்கு அது ஈஸியாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ட்ரூ, நீங்கள் சொல்கிறது ட்ரூ. அதாவது நீங்கள் இதுக்கு எர்லியராக பார்த்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவர் ரத்தம் சிந்தினா தான் ரிடப்ஷன் கொண்டு வரணுங்கிற காரணத்துக்காக அவர் பலியானரை ஒழிய யாரோ இவரை ஏமாற்றி கொலை பண்ணியோ இல்லாட்டி வந்து இவங்க பிளானில் அவர் சிக்கியோ அப்படிலாம் அவர் சாகவே இல்லை. தட் இஸ் அ பெர்ஃபெக்ட் பிளான் ஆஃப் காட். ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டே இருப்பார். நான் போவேன், இப்படி அடிப்பாங்க, என்னை உதப்பாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். அதாவது இவர் வந்துட்டு அது ஒரு பிளானுங்கிறத அவர் ரொம்ப அழகாக செய்வார். அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை யோசிக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஜெபத்துக்கு வருவோம். இந்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜெபம்னா என்ன, ஒருத்தவங்க சொல்கிறாங்க, சில பேர் கேட்குறாங்க, கடவுளுக்கு தான் நம்மளுக்கு நடக்கிறது தெரியும்ல, நான் ஜெபம் பண்ணால் தான் அவர் வேலை செய்வாரா? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அவருக்கு தான் ஃப்யூச்சரே அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அவருடைய டைமுங்கிற கன்ஸ்டன்ட் அவர் கிடையவே கிடையாது நம்மளுக்கு இருக்க மாதிரி. இன்றைக்கி உட்காந்து 100 வருஷம் கழிச்சு என்ன நடக்குங்கிறத அவர் பார்க்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். எதுக்கப்புறம் நான் என்ன ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறாரு? அது இன்னொரு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டு எங்களை கஷ்டப்படுத்துகிறார் ஆண்டவர். கேட்காம கொடுக்குறது தானே ஒரு அப்பாவோட அழகு, கேட்டு கொடுக்குறோன்னு தான் இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எவ்வளோ அறிவுபூர்வமான கேள்வி பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி பண்ண இதே ஸ்பிரிச்சுவல் சயின்ஸில் 6th எபிசோடில் இந்த அட்டானமிங்கிறத பற்றி பேசணும். சுயாட்சிங்கிறத ஏன் கொடுத்தாரு, அதுலேருந்து ஆரம்பித்தோம்னா தான் இந்த ஜபங்கிறதுக்கு அடுத்தது நம்ம போக முடியும். இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. நார்த் கொரியாவில் ஒரு எலெக்ஷன் நடந்தது. கிம் ஜாங் உன் வந்து 99.93% வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன். இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டில் வந்து அவங்க பேசினாங்க, ஜோக் ஆஃப் தி டே. He won with 99.93% of the vote. So who are these brave, mysterious 0.07% people? The internet had a lot to say. ஏன் அப்படின்னா அந்த எலெக்ஷனில் அவர் மட்டும்தான் இருப்பார். எஸ்ஸு நோன் இருக்கும். 99.93% மக்கள் அது பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா அந்த மீதி 0.07 இருக்காங்க இல்லையா, அவன் நிலைமை என்ன ஆச்சு? இல்லை, அந்த போஸ்ட்டில் நான் என்ன படித்தேன்னா,
அந்த 0.07 இருக்குல்ல, அது யார் முதல்ல, யார் அப்படி ஓட்டு போட்டவன் யார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படி ஓட்டு போட்டு அந்த ஊரில் உயிரோடு இருக்க முடியவே முடியாதுல்ல. கரெக்ட். அப்படி அந்த போஸ்ட்டில் நானும் பார்த்தேன் அதை. ஸோ இப்போ வந்து இதை வந்து எலெக்ஷன் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது எலெக்ஷனான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா இன்னொரு ஒரு ஆப்போனண்ட்டே அங்கே இருக்க மாட்டார். இவரோட பேர் மட்டும்தான் பேரட்டில் இருக்கும். எஸ்ஸா நோவா, நோண்டு போட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை பேர் அங்கே உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. யார் நோண்டு போட்டாங்கிறதையும் அங்கே கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி தான் அவன் சிஸ்டமே வச்சுருக்கான். இதை பார்த்து உலகமே நகசிச்சு. இதை நம்ம இப்போ வச்சுக்கோ. இதுதான் காட் வந்து மனுஷனுக்கு கொடுத்த அட்டானமி. அந்த கெட்ட மரத்தை ஏன் வச்சாரு, நல்ல மரத்தை ஏன் வச்சாரு அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பேசியிருக்கோம். இது வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகாரமே கொடுக்காம அட்டானமியாக மனுஷன் கொடுக்கறதுல மீனிங்கே கிடையாது. சூஸ் பண்ணுறதுக்கு 2 கொடுத்தாதான், அது வந்து எலெக்ஷன்றதே அட்லீஸ்ட் 2 ஆப்போனண்ட்டாவது இருந்தால் தான் ஜனங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கும். ஒரே ஒருத்தர் போய் எலெக்ஷன் நின்றுட்டு எஸ்ஸா நோவான்னு போடணும்னா இது வந்து எலெக்ஷன் நடத்துறதுல மீனிங்கே கிடையாது. ஏன் அப்படி நடத்தணும், அது வேஸ்ட் தானே. ஆமாம், அது வந்து மாக்கரி. அதான் உலகமே பார்த்து என்ன பண்ணாங்கன்னா நகைச்சாங்க. அது ஜோக் ஆஃப் தி டேங்கிற மாதிரி தான் நம்ம ஊர் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தாங்க. இதே அட்டானமி தான் மனுஷனுக்கு கொடுக்குறாரு. இதே அட்டானமியை கொடுத்ததுனால தான் 2 சாய்ஸ் அவர் வைக்கிறாரு. ஒன்று ட்ரீ ஆஃப் லைஃப், இன்னொரு ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். அதுக்கு தான் இன்னொன்று பேர் வந்து ட்ரீ ஆஃப் டெத். அதை சாப்பிட்ற நாளில் சாகவே சாவைங்கிறாரு. மரணத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு முன்னாடி கொடுக்குறேன், மரணத்தை சூஸ் பண்ணாதீங்க, ஜீவனை சூஸ் பண்ணுங்கிறாரு. பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், நீதிமானாக இருக்கிறவன் இன்னும் நீதிமானாக இருக்கட்டும் ரெவலேஷன் சொல்கிறார். இது அக்ராஸ் தி பைபிள் நம்ம இதை பார்க்குறோம். இது என்ன, இதோட ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we are in the image of God. இமேஜ் ஆஃப் காடுங்கிறது அட்டானமி. அந்த அட்டானமியை இமேஜ் ஆஃப் காடுங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். நம்மளுக்கு 100க்கு 100 சுயாட்சி, என்னை ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை என் கையில் கொடுத்துருக்காரு. இப்போ ஏன் இதை நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ கொஷின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜபத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது, ஜபம்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பிலிப்பியர் 4:6 பார்ப்போம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் தி பிரைமரி டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ப்ரேயர். ப்ரேயர் என்றால் என்ன, ஜபம்னா என்னன்னு நம்ம ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா, கடவுளுக்கு நான் தெரியப்படுத்துறது. இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், ஏன் நான் சொல்லி தான் அவருக்கு தெரியுமா, சொல்லாமலே அவருக்கு தெரியுமே அப்படிங்கும்போது, அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த டெஃபினேஷன் அவன் ஃபைன் பண்ணும்போது, கடவுளுக்கு என்னுடைய தேவையை நான் சொல்கிறது தான் ஜபம். அவருக்கு தெரியும், ஆனால் நான் சொல்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஜபம் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இதில் என்ன கொஸ்டினா, இது எதுக்கு தெரியணும், நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த அட்டானமின்னு நம்ம ஒன்று பேசணும் இல்லையா, தன்னாட்சி சுதந்திரம். தன்னாட்சி சுதந்திரத்தோட இன்னொரு பரிமாணம், இன்னொரு டைமென்ஷன் நம்ம யோசிக்கும்போது, என்னுடைய விருப்பம் இல்லாமல் காடால் எனக்கு ஒன்று செய்யவே முடியாது, செய்யக்கூடாது. அதுதான் நம்ம வெளிப்படுத்தல பார்ப்போம். 3:20 பார்ப்போம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். காடு எதுக்கு கதவை தட்டணும்? அவர் தான் எல்லாருடைய இருதயத்தில் வந்து சஞ்சரிக்கலாமே, ஏன் வந்து கதவை தட்டணும்? ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டெஃபினிஷன், இந்த அட்டானமிங்கிற டெஃபினிஷன், தன்னாட்சி சுதந்திரங்கிற டெஃபினிஷன் வச்சு பார்க்கும்போது, என்னுடைய விருப்பம் இல்லாமல் என் லைஃபுக்குள்ளே வந்து தலையிடுறதுக்கு அவர் உரிமை கிடையாது. ரொம்ப ஒரு 2-3 இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி வரும்போது கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படின்னு. ஒரு பார்வையில்லாதவர் வந்து கேட்பார், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், உனக்கு என்ன வேண்டும் அப்படிம்பார். ஏன் அவருக்கு தெரியாதா, அந்த இடத்துல அவருக்கு என்ன வேணுன்றது தெரியாதா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவனுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்குது அந்த இடத்துல. நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல அவன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்த்திமை வந்து ஒரு அற்புதமான பார்வையற்றவர். ஏன் அப்படின்னு கேட்டால், அது வரைக்கும் போன யாருக்கிட்டையும் ஒரு பார்வை கேட்டிருக்க மாட்டார், எல்லாத்தையும் காசு தான் கேட்டிருப்பார். இயேசுநாதர்கிட்ட மட்டும்தான் பார்வை கேட்டார், காசு கேட்கல. ஸோ ஹீ நோஸ் யாருக்கிட்ட எதை கேட்கணும் அப்படின்னு. அப்படியே இயேசுநாதருடைய இடத்துல இருந்து பார்த்தா எல்லார்கிட்டையும் காசு கேட்டவர் இவர். எங்கிட்ட நீ என்ன கேட்குற, உனக்கு என்ன வேண்டும்? அவன் சொல்கிறான், எனக்கு பார்வை அடைய வேண்டும். அப்போது உனக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சுக்கிறது உனக்கு இருக்குது, அதை எங்கிட்ட சொல்லணுங்கிறது வந்து சட்டம். நம்ம எதிராளி ஒருத்தர் நிற்கிறான் இல்லையா, அவன் வந்துட்டு என்ன பேசிஸில் இப்போ அவனுக்கு நீங்கள் அதை செஞ்சீங்க, அவன் உங்களை கேட்டானா? அவன் அப்படி கேட்க போகிறதில்ல, சொல்கிறேன், கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. சொன்னால் யோபோடைய விஷயத்தில் சொல்லும் போது, அவனை சுற்றி எல்லாத்தையும் வேலி அடைக்கவில்லையா, அதனால தான் அவன் உங்களை தூஷிக்க மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் எடுத்து பாருங்க தூஷிக்கிறானா இல்லையா அப்படின்ற ஒரு சஜஷன் அந்த இடத்துல அந்த குழந்தை வைக்கிறான்ல. அந்த மாதிரி இப்போது இளையகுமாரன் வந்து அப்பா கிட்ட கேட்கும்போது, என் சொத்தை கொடுன்னு சொல்லும் போது அப்பா கொடுக்குறாரு. ஸோ அந்த கேட்க வேண்டும் என்பது வந்து ஒரு சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் நான் உனக்கு அதை கொடுக்க முடியும்.
உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியும் எனக்கு. பட் உன் தேவை என்பதை நீ டிசைட் பண்ணணும். உனக்கு கார் வேணுமா இல்லை பரலோகம் வேணுமாங்கிறத நீயே டிசைட் பண்ணிக்க. அதை பரலோகத்துக்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது எதிராளியாலேயோ பங்காளியாலேயோ அதை என்ன செய்ய முடியாது, நம்மளை எதிர்க்க முடியாது. அவனே கேட்கல பரலோகம், எதுக்கு அவனை கொடுத்தீங்கன்னு கேட்டால் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் இந்த இடத்துல. பெர்ஃபெக்டாக சொன்னீங்க. இதுதான் இந்த சட்டம். இப்போ இந்த அட்டானமிங்கிறது இதுதான் லா ஆஃப் காடோட இம்ப்ளிகேஷனில் ஒன்று. அட்டானமிங்கிறது மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. ஏன் விருப்பம் இல்லாமல் என்கிட்ட அவர் வேலை செய்யக்கூடாது. ஸோ அப்படி கேட்குறது தான் ப்ரேயர். அப்படி கேட்குறது தான் ஜெபம். சட்டப்படி, கடவுளுடைய சட்டப்படி என் விருப்பத்தை கடவுள்கிட்ட போய் நான் சொல்லி தெரியப்படுத்தி அதை வாங்கி அவர் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு தேவையானதை செய்கிறார். இதுதான் சட்டப்படி அவர் செய்ய முடியும். பத்சேபால் பார்க்க வராங்க இல்லையா தாவீதை, வரும்போது தாவீது பத்சேபால் ஒரு கேள்வி கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் அப்படிம்பார். ஒரு மனைவி கணவனை பார்க்க வரும்பொழுது அந்த கேள்வி அவருடைய அவசியமே இல்லை. ஒரு ரூம்குள்ளே மனைவி வராங்க, அவர் இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, பார்க்க வராங்க, என்ன வேண்டும் அப்படின்னா, நான் ஏன் உங்களை பார்க்க வரக்கூடாதா அப்படின்னு தான் இப்போ இருக்கவங்களாம் கேட்பாங்க. ஏன் உங்கள் ரூமுக்கு நான் வரக்கூடாதா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் ராஜாவை பார்க்க வரும்பொழுது அது ஒரு புரோட்டோக்கால், அதான் சட்டம். இப்போ அந்த அம்மா வந்தது சாலமோனை ராஜா பார்க்கறது, அது ஒரு ஜெபம் இருக்குங்க. அந்த ஜெபத்தை கேட்கும்போது ராஜா கிட்ட வரும்பொழுது அது கணவனாக இருந்தாலும் அந்த சட்டத்தின்படி தான் கேட்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இது வருதுன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? எக்ஸாக்டாக சொன்னீங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஒருவேளை இப்போ நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன், நான் ஜெபம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், நான் எதுக்கு ஜெபம் பண்ணுற மாதிரி நம்ம நிறைய கேட்குற மாதிரி கேட்குறதுக்கு அர்த்தம், இன்டைரக்ட் இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, என் விஷயத்தை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக நம்ம சொல்கிறோம் ஜெபம் இல்லாமல். குடும்பத்தில் வரும்போது ஃபேமிலியில் மாமனார் மாப்பிள்ளைக்கு எதுவும் கேட்காம செஞ்சுருவார். நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நான் அன்றைக்கி உனக்கு பைக் வாங்கி கொடுத்தேனேன்னா நான் உன்னை கேட்டேனாம்பாரு. அது கொஸ்டின் ஒன்று வரும் இல்லை, நானாக கேட்டேன், அவராக தானே செஞ்சார், எடுத்துகிட்டு போய் சொல்கிறேன், நான் உனக்கு கேட்கல. இந்த பதில் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் இதை ஒரு ஜுடிஷியராக எடுத்துக்கங்க. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க, ஏன்னு ஒருத்தர் இருக்கார், பீண்டு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தோம், அங்கே சப் இன்ஸ்பெக்டரை பார்த்தோம், எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க. அடுத்து அவர் என்ன சொல்லுவார்னா, எழுதி கொடுங்க அப்படிம்பார். ஒருவேளை அவர் எழுதி கொடுக்காம இவங்க ஏதோ ஆக்ஷன் எடுத்து திரும்ப அதே இவங்க 2 பேரும் பிரச்சனை சால்வ் ஆகிட்டு, நான் தான் எழுதியே கொடுக்கல, நீங்கள் எப்படி ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்டால், நாங்கள் எங்கே சொன்னோன்னு கேட்டால் அதுக்கான ஒரு ப்ரோட்டோக்கால் வேணும் இல்லை? அது ஆமாம், இதுதான் கடவுளுடைய சட்டம். ஸோ காட் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம கிட்டேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போக வேண்டியதாக இருக்குது. அவர் அப்ரூவ் பண்ணி திரும்ப கொடுக்குறதுக்குமே ஒரு ரெக்வஸ்ட் நம்ம சைட்லேருந்து போக வேண்டியதாக இருக்குது. அதற்கு பேர் தான் ஜெபம். இதில் தான் இன்னொன்று நம்ம பார்ப்போம். இதில் சில பேர் சொல்லி நம்ம நிறைய நேரம் கேள்விப்பட்டிருப்போம், திடீர்னு உங்களுக்காண்டி ஜெபம் பண்ண சொன்னார் பிரதர் அப்படின்னு சில பேர் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. இதில் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, காடுக்கு அவருக்கு தேவை ஒன்று இருக்குங்கிறது தெரியுது, அதுக்கு எதுக்கு இன்னொருத்தரை பார்த்து ஜெபம் பண்ண வைக்கணும்? இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு எனக்கு ஆண்டவர் காமிச்சாரு, அவருக்கு தான் தெரியுதுல, எது காமிக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த ஜெபத்தை வச்சு இந்த ஜெபத்தை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் ஆன்சர் கொடுப்பாரு. இதுதான் ப்ரோட்டோகால், திஸ் இஸ் தி லா ஆஃப் காட். எக்ஸாக்ட்லி. ஹெவன் எப்படின்னா, பூமியிலேருந்து வரக்கூடிய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கும். அதே நேரத்தில் எனக்கு தேவையான காரியங்களை இன்னொருத்தரை வச்சு ஜெபத்தை பண்ண வச்சு, நீ அவனுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து, நான் அதை தான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், நம்ம எதிராளி நம்ம பங்காளி என்ன செய்ய முடியாது, எதனால் இதை செஞ்சீன்னு கேட்கக்கூடாது. அவன் தான் கேட்கவே இல்லையே, அவனுக்கு ஏன் செஞ்சீங்கன்னு கேட்கக்கூடாது. இந்த ஜெபம் வந்துச்சு, இதுக்கு நான் ஒரு பதில் கொடுத்தேன் அப்படின்னு தான் அது வரணும். அதுதான் அதோடைய சட்டமாக இருக்குது. இதுதான் சட்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம ரோமர் 8:26 வாசிக்கிறோம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நம்மளுக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ இதை படிக்கும்போது இவங்க நினச்சக்கூடாது, ஆவியானவர் மேலே ஹெவனில் உட்காந்து ஜெபம் பண்ணுறாருன்னு நினச்சக்கூடாது. ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள அவன்கிட்ட இருந்து ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தை எடுத்துகிட்டு போய் அதற்கு தக்க பலனையும் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அவர் உதவி செய்கிறார். நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே சொன்னேன். நான் அது ஏன்னா பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஒரு ஏர்லி மார்னிங் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னை ஆவியானவர் வர்ஷிப் கூட நடத்துகிறாரு. எனக்கு இந்த சாங் இதை பண்ண வர்ஷிப் பண்ணு இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கு வர்ஷிப். சாங் ஆண்டவரே சொல்கிறார், இந்த சாங் பாடு, இது பண்ணு, எனக்குள்ளது ஒரு இன்டென்ஷன் உள்ள வருது, உணர்வு சொல்கிறார். செஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட்டில் ஃபில் ஆகி நல்ல ஒரு டங்ஸில் பேசி நல்லா போயிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் சொல்கிறாரு, நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ட ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்,
இதை கேளு இப்போ உனக்கு பதில் வரும் அப்படின்னு. இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணது இது. இதை இப்போ நீ கேளு உனக்கு வந்து ஒரு பதில் வரும் அப்படின்னு. லிட்ரலாக அந்த ஒர்ஷிப்பை நிறுத்திட்டு நான் வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சேன். எனக்கு ஸ்பிரிச்சுவலி அது வந்து ஒரு பைபிள் சம்மந்தப்பட்டதான ஒரு விஷயம். அதை வச்ச உடனே அப்படியே எனக்குள்ள ஆவியில் ஒரு உணர்வு, நான் உனக்கு தந்தேன் அப்படின்ற வேர்ட். அதுக்கப்புறம் என் மினிஸ்ட்ரியில் உள்ளதான வித்தியாசங்களை நான் பார்க்குறேன். அப்போ என்னென்னா, ஆவியானவர் வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான்றது நம்மளை அவர் ஜெபத்தை செய்ய வைக்கிறார். இதை கேட்டால் பரலோகம் செய்யும். ஏன் ஆண்டவரே செய்ய மாட்டார்னா, இதுதான் ப்ரோட்டோகால் நான் நினைக்கிறேன். இதுதான் ப்ரொசீஜர். இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் எங்கே வேணால் எடுத்து பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப அழகான ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள். நீங்கள் ஒருவேளை நீங்கள் 2 ஆஸ்பெக்டில் நான் பார்ப்பேன். ஒரு நாட்டில் வந்து ஒரு வெள்ளம் வந்துருச்சோ, இல்லாட்டி வந்து ஒரு இயற்கை சீற்றம் வந்துருச்சோ, யூஎனில் வந்து கொஞ்சம் ஃபண்டு வச்சுருப்பாங்க. யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குங்க. அந்த ஃபண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் உதவி செய்வாங்க. உதவி செய்யும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடு போய் அதில் ரெக்வஸ்ட் போடணும். ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் இந்த மாதிரி சீற்றம் வந்திருக்கு, அதை நாங்கள் இப்படி இவால்வேட் பண்ணியிருக்கோம், இந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபண்டு கொடுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும், கிடைச்சா நல்லாயிருக்கும். அது வந்து இந்த இப்போ இருக்க அந்த ஜனங்கள் போயிட்டு இருக்க பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க ரெக்வஸ்ட் போடணும். அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி தான் அவங்க வந்து திரும்ப ஃபண்ட்ஸ் கொடுக்க முடியும். இங்கேயுமே நம்ம யூஎன் மட்டும் இல்லை, இப்போ இங்கே இருக்க புயல் அடிச்சது தமிழ்நாட்டில்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழு ஆய்வறிக்கையை வந்து அனுப்பணும். இவ்வளோ லட்சம் கோடி எங்களுக்கு வந்து இவ்வளோ கோடிகள் எங்களுக்கு சேதமாகிருக்கு அப்படின்னு ஒரு இதை அவங்களுக்கு அனுப்பணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து செய்ய முடியுமே ஒழிய, எங்களுக்கு தான் புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் தரமாட்டிங்களா அப்படின்னு சொன்னால், மனிதாபிமான அடிப்படையில் செய்கிறது வேறு, அர்ஜென்ட்டுக்கு நான் செய்கிறது அது என்பது வேறு. அதே நேரத்தில் இவங்க கேட்டு அதுக்கான ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து அதுக்கு அவங்க பதில் ரிட்டர்ன் பண்ணுறதுங்கிறது தான் ப்ரொசீஜர். அதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். அதே மாதிரி இங்கே ஒரு ஜட்ஜ் எடுத்துக்கோங்க. அந்த ஜட்ஜிக்கிட்ட போய் சொல்கிற அந்த மனுவை வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர்னு தான் போட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கு நம்ம வந்து அப்பீல்னு சொல்லுவோம், இல்லாட்டி விண்ணப்பம்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஷீட்டில் நம்ம அந்த ஜுடிஷியரி ஷீட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் தான் மனு எழுதி நம்ம லாயர் வந்து அவர் சப்மிட் பண்ணுவார் போய். அதுக்கு பேரை பார்த்திங்கன்னா ப்ரேயர். ஓகே, அந்த ஹெட்டிங்கே ப்ரேயர்னு தான் போட்டு கொடுப்பாங்க. அவர் வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு, அதனால தான் மை லார்ட் அந்த டேர்ம்ஸ்லாம் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே சிஸ்டம் தான் ஒருத்தர் போய் ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டு அதுக்கு ஜட்ஜிக்கிட்டேருந்து தீர்ப்பு வருது. இதே சிஸ்டம் தான் பைபிளுக்கும். இது ஆக்சுவலாக பைபிள்லேருந்து அந்த சிஸ்டம் நினைக்கிறேன் நான். பைபிளில் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜுடிஷியரிலாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே பைபிள் இருக்கு இல்லையா, அப்போவே ஜபங்கள் ஏறெடுக்கப்படுது. ஆபேலின் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டதுன்னு இருக்குல்ல, ஆமாம் இல்லையா, அப்போவே ப்ரேயர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நோவா காலத்தில் ப்ரேயர்ஸ் இருக்குது. அந்த ப்ரேயரை எப்படி ஏறெடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஜுடிஷியரி வருது, எல்லாமே வருது. நான் மேக்ஸிமம் 99% நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், பைபிளோடையதான இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இதில். ஆமாம், இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க, வார்த்தையே வெல்லும் அப்படின்ட்டு. அதில் இந்த பாயிண்ட்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணிங்க. பைபிளில் சொல்லப்பட்ட சட்டங்களும் விதிகளும் இப்போ தான் கண்ணுக்கு முன்னாடி ஜுடிஷியலாக, அதாவது இல்லாட்டி நம்ம டெமோக்ரஸிங்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இப்போ தான் அது நடைமுறைக்கே வருது. எஸ்பெஷலி பெண்கள் கொடுக்குற சம உரிமையாகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே பைபிளில் டிக்டேட் பண்ணி வச்சுருக்காரு ஆண்டவர். ஆமாம், அதாவது எல்லாத்துக்குமே பைபிள் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. எதை எடுத்தாலுமே அதுக்கு ஒரு பைபிள் தான் இன்ஸ்பிரேஷனாகவே இருக்குது. கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், லாஸாக இருக்கட்டும், அல்லது வந்து ஃபேமிலிஸாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைபிள் இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் பார்க்க முடியுது. இதில் ட்ரூ, நீங்கள் சொல்கிறது ரொம்ப உண்மை. ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரேயருக்கான டெஃபினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதோடு கூட அது ஏன் செய்யணும், அந்த ப்ரோட்டோகால். இப்போ இதோட இந்த எபிசோட் முடிக்கணும். வேறு இன்னும் வேறு எதுவும் பாயிண்ட்ஸ் இதில் இருக்கா? இதில் ஒரு பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இது வந்து ஜெபத்தினுடைய டெஃபினேஷன், ஜெபம் ஏன் பண்ணணும், பண்ணலைன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கிறது பார்த்தோம். நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு கொஸ்டினோட ஆரம்பித்தோம், ஏசு கிறிஸ்து எதுக்கு ஜெபம் பண்ணார்? ஆமாம், அந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. ஆமாம், ஏசு கிறிஸ்து ஏன் ஜெபம் பண்ணார், ஏசு கிறிஸ்து யாருக்கிட்ட ஜெபம் பண்ணார், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதை பற்றி அதை வந்து அடுத்த எபிசோடில் காட்ஸ் வில்லிங் கண்டினியூ பண்ணலான்னு பார்க்குறேன். கண்டிப்பாக பிரதர், நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அதுக்காக. ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுடையதான இறையியல் வாழ்க்கை, அவங்களுடைய அறிவு, அந்த இறையியல் அறிவு பெற்றுக்கொள்வதுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதருடைய வாய்ஸோ பைபிள் அந்த சேனலில் இது வருது. நிறைய பேர் அது ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். அதோடு கூட இது HLM YTV ரெண்டுத்துலேயுமே வரும். தொடர்ச்சியாக பாருங்கள்.
எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் bless you. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.